234 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் இந்த மெகா திட்டத்தை ஒட்டுமொத்தமாக நடைமுறைப்படுத்தாமல் கட்டம் கட்டமாக செயல்படுத்த தாவேகா திட்டமிட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக தற்போதைய தேர்தல் கள நிலவரங்களின்படி கட்சி எந்தெந்த மாவட்டங்களில் சற்றே பலவீனமாக இருக்கிறதோ அந்த 9 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அங்கு முதற்கட்ட பணிகளை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பலவீனமான பகுதிகளில் புதிய மற்றும் திறமையான நிர்வாகிகளை நியமிப்பதன் மூலம் அங்கு கட்சியின் செல்வாக்கை மிக விரைவாக உயர்த்த முடியும் என நம்பப்படுகிறது. இந்த 9 மாவட்டங்களுக்கான புதிய நிர்வாகிகள் பட்டியலை இறுதி செய்யும் பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகின்றன. கட்சியின் உட்கட்டமைப்பில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையவிருக்கும் இந்த 234 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் குறித்த இறுதி முடிவுகளையும் இதர முக்கிய அறிவிப்புகளையும் கட்சியின் தலைவர் விஜய் இன்னும் ஒரு வாரத்திற்குள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்று தாவேகா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் களத்தில் முத்திரை பதித்த தாவேகா தற்போது தங்களது உட்கட்சி அமைப்பை தொகுதி வாரியாக பலப்படுத்த தொடங்கி இருப்பது தமிழக அரசியல் களத்தில் மற்ற பெரிய கட்சிகளுக்கு ஒரு புதிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை.